வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். இந்தியா பாகிஸ்தான் போர் வெற்றி தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர்கள் நினைவு சின்னத்தில் முதல்வர் ரங்கசாமி மலர் வளையம் வைத்து உயிர்நீத்த போர் வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் 1971 இந்தியா பாகிஸ்தான் போர் வெற்றி தினம் அரசு விழாவாக இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி கடற்கரை சாலையில் பிரெஞ்சு தூதரகம் எதிரில் அமைந்துள்ள போர் வீரர்கள் நினைவு சின்னத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி மலர் வளையம் வைத்து போரில் உயிர் நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, ரமேஷ், அசோக் பாபு ஆகியோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள். தொடர்ச்சியாக தலைமை செயலர் ராஜீவ் வர்மா, காவல்துறை தலைமை இயக்குனர் ஸ்ரீனிவாஸ், முப்படை நலத்துறை இயக்குனர் சந்திரமோகன் மற்றும் கடலோர காவல்படை, தேசிய மாணவர் படை, முன்னாள் ராணுவ வீரர்கள் நலச்சங்க நிர்வாகிகள் பங்கேற்று நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து போரில் உயிர் நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு மார்க்கெட் அருகே ஐமெட் மருத்துவமனை அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், ரிச்சர்ட் ஆகியோர் கலந்து கொண்டு மருத்துவமனையை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றினார். மேலும் மருத்துவமனையில் ரமேஷ் பார்த்தசாரதி, அனீஸ் அகமத், கல்பனா மணிமாறன், மகப்பேறு மருத்துவர் ஷப்னம், பச்சிளம் குழந்தை சிறப்பு மருத்துவர் அகிலா மற்றும் மருத்துவர்கள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மருத்துவமனையில் அதிநவீன லேப்ராஸ்கோபி, அறுவை சிகிச்சை, கேத்துலா, ஆஞ்சியோ பிளாஸ்டிகள், ஸ்டாண்ட் பொருத்துதல், செயற்கை கருத்தரித்தல் மையம், அதிநவீன பச்சிளம் குழந்தைகளுக்கான சிகிச்சை மற்றும் குறைபேட் தீவிர சிகிச்சை பிரிவு, 24 மணி நேர இருதய சிகிச்சை பிரிவு, 24 மணி நேர சிறப்பு குழந்தை நல மருத்துவ வசதி மற்றும் ஆம்புலன்ஸ் வசதி அனைத்தும் இடம்பெற்றுள்ளது என மருத்துவமனை மேலாளர் அனீஷ் தெரிவித்தார். காலாப்பட்டு மத்திய சிறையில் 300க்கும் மேற்பட்ட விசாரணை மற்றும் தண்டனை கைதிகள் உள்ளனர். சில கைதிகள் மொபைல் போனில் பேசுவதாக சிறைத்துறைக்கு தகவல் சென்றது. கடந்த 12ஆம் தேதி சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ள பகுதியில் ஆய்வு செய்த போது அரியாங்குப்பம் கொலை முயற்சி வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள ராஜ் என்கிற ரமணன், முத்தியால்பேட்டையில் அடிதடி வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள புஷ்பராஜ் ஆகியோர் 2 மொபைல் போன்களை பயன்படுத்தி வந்தது தெரிய வந்தது. இருவரிடமிருந்து 2 மொபைல் போன்களை பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் அளித்த புகாரின் பேரில் காலாப்பட்டு போலீசார் நீதிமன்ற ஒப்புதல் பெற்று வழக்கு பதிவு செய்தனர். விசாரணை கைதிகள் சிறைக்குள் மொபைல் போன் எப்படி கொண்டு வரப்பட்டது என விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மூலகுளம் ஜே நகரில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மூலகுளம் ஜே நகர் பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. இதனை அடுத்து உதவி ஆய்வாளர் முருகன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகப்படும்படி நின்றிருந்த வாலிபரை பிடித்து சோதனை செய்ததில் அவர் கஞ்சா பொட்டலங்களை மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டதில் ஜே நகர் பகுதியைச் சேர்ந்த ராபர்ட் என்பதும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து ராபர்ட் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியை சேர்ந்த 5 நபர்கள் இணைய வழி மோசடியில் சிக்கி 11,45,000 ரூபாய் பணத்தை இழந்துள்ளது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்த நபர் ஒருவர் ஹரியானாவில் வெங்காயம் வாங்குவதற்காக இணைய வழியிலிருந்து நம்பரை எடுத்து அவரிடம் பேசி 5,40,000 ரூபாய் பணத்தை இழந்தார். ஓடிபி எண்ணை அனுப்பி ஒருவர் ரூபாய் 10,000 பணத்தை இழந்தார். மேலும் ஒரு நபருக்கு ஒரு லிங்கை அனுப்பி அதன் மூலம் ரூபாய் 22,000 பணத்தை மோசடி கும்பல் பறித்துள்ளது.
அதிக பணத்திற்கு ஆசைப்பட்டு ஒருவர் 6 லட்சம் பணத்தை இழந்துள்ளார். இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூனிச்சம்பட்டில் அரசு பள்ளி மாணவனை தலைமை ஆசிரியர் தாக்கியதாக பரவிய வீடியோவிற்கு பெற்றோர் மறுப்பு தெரிவித்து வீடியோ வெளியிட்ட ஆசிரியர் மீது புகார் செய்துள்ளனர். திருக்கனூர் அடுத்த கூனிச்சம்பட்டு காலனியை சேர்ந்தவர் நரசிங்கம், வயது 45, கூலி தொழிலாளி. இவரது மகன் கூனிச்சம்பட்டு பாரதிதாசன் அரசு தொடக்கப் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் மாணவன் சக மாணவியை இடித்ததற்காக பள்ளியின் தலைமை ஆசிரியர் தன்னை காதில் திருகிய போது காயம் ஏற்பட்டதாக கூறும் வீடியோ சமூக வலைதளத்தில் நேற்று வைரலானது. இதையடுத்து திருக்கனூர் போலீசார் நேற்று பள்ளிக்கு சென்று மாணவன் மற்றும் மாணவனின் தந்தை நரசிங்கத்திடம் விசாரணை நடத்தியதில் அதில் மாணவனுக்கு ஏற்கனவே காதில் காயம் இருந்ததாகவும் அதற்காக தலைமை ஆசிரியர் மருந்து தடவியதை கண்ட சக ஆசிரியர் தலைமை ஆசிரியர் மீதான காழ்ப்புணர்ச்சி காரணமாக மாணவனிடம் தலைமை ஆசிரியர் அடித்ததால் தான் மாணவனின் காயம் ஏற்பட்டதாக கூறச் சொல்லி வீடியோ எடுத்ததுடன் அதனை எங்களுக்கு தகவல் தெரிவிக்காமல் சமூக வலைதளத்தில் பதிவிட்டதாக மாணவனின் தந்தை நரசிங்கம் போலீசாரிடம் தெரிவித்தார். மேலும் தனது மகனின் வீடியோவை பெற்றோர் அனுமதியின்றி சமூக வலைதளத்தில் பரப்பியதற்காக அந்த ஆசிரியர் மீது புகார் அளிக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். புதுவை மாநில ஆதி திராவிடர் நலத்துறைக்கு 1 வார காலத்துக்குள் புதிய அமைச்சரை நியமிக்க வேண்டும் என்று மக்கள் முன்னேற்றக் கழக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மக்கள் முன்னேற்றக் கழக நிறுவனர் பேராசிரியர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுவை மாநிலத்தில் பெண் அமைச்சர் ஒருவர் தனது பதவியை ராஜினாமா செய்து 2 மாதங்கள் ஆகியும் புதிய அமைச்சரை நியமிக்காமல் காலம் கடத்துவது நியாயமற்ற செயல். ஆதி திராவிட நலத்துறைக்கு புதிய அமைச்சரை நியமிக்காமல் இழுத்தடிப்பது முதல்வருக்கு அந்த மக்கள் மீது அக்கறை இல்லை என்ற எண்ணத்தை உருவாக்கியுள்ளது. எனவே 1 வார காலத்துக்குள் ஆதி திராவிடர் நலத்துறைக்கு புதிய அமைச்சரை நியமிக்க வேண்டும். தவறும் பட்சத்தில் இந்த பிரச்சனையை பிரதமரிடம் எடுத்துச் செல்வோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நேரு நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அடிக்கடி ஏற்படும் மின்தடைக்கு தீர்வு காணும் வகையில் மின்துறை மூலம் ரூபாய் 22 லட்சம் மதிப்பில் புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு அதன் துவக்க விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமை தாங்கி மக்கள் பயன்பாட்டிற்காக புதிய மின் மாற்றியை இயக்கி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மின்துறையை சேர்ந்த செயற்பொறியாளர், உதவி பொறியாளர் திலகராஜ், இளநிலை பொறியாளர் அச்சுதானந்தம், மின்துறை ஊழியர்கள் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வம்புப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள வம்புப்பட்டு ஏரி கலிங்கம் பகுதியில் ரூபாய் 1,05,000 மதிப்பீட்டில் அணை கட்டும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். உள்ளூர் தயாரிப்புகளை ஊக்கப்படுத்தும் வகையில் புதுச்சேரியில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோவில் புதுச்சேரி ஆரோவில் பகுதியில் தயாரிக்கப்படும் ஆடைகள் அணிந்து ஆண்களும் பெண்களும் பங்கேற்ற ஃபேஷன் ஷோ பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. புதுச்சேரி மற்றும் ஆரோவில் பகுதியில் நவீன காலத்திற்கு ஏற்ப ஆடைகள் தயாரிக்கப்படுகிறது. இவற்றை அறிமுகப்படுத்தும் விதமாக புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள தனியார் வணிக வளாகத்தில் ஃபேஷன் ஷோ நடைபெற்றது. இதில் 30க்கும் மேற்பட்ட இளம் பெண்களும் இளைஞர்களும் புதிய ஆடை மற்றும் அணிகலன்களை அணிந்து கொண்டு ஸ்டைலாக ஃபேஷன் ஷோவில் நடந்து வந்தனர். இதனை ஆரோவில் பகுதி வாசிகளும் சுற்றுலா பயணிகளும் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். ஆரோவில் பகுதியில் கிராமப்புற பெண்கள் மற்றும் வெளிநாட்டவரின் முயற்சியால் விதவிதமான ஆடைகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இவற்றை விற்பனை செய்யும் நோக்கத்தில் இந்த ஃபேஷன் ஷோ நடத்தப்பட்டது. நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை வணிக வளாக உரிமையாளர் தலைமையில் அதிகாரிகள், ஊழியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக ஃபேஷன் ஷோ நடத்தப்பட்டது. இதில் உள்ளூர் தயாரிப்பு உடைகள் மட்டும் அணிந்து கொண்டு ஆண்களும் பெண்களும் ஆர்வத்துடன் தங்களது திறனை வெளிப்படுத்தினார்கள் என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர்.
காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் கீழையூர் பகுதிக்கு உட்பட்ட பொய்யாத மூர்த்தி ஐயனார் கோவில் திடலில் காரைக்கால் தனியார் துறைமுகத்தின் சமூக பாதுகாப்பு நிதியின் கீழ் தென்னை, தேக்கு, மாகனி, சந்தனம், வேங்கை, பூவரசு, மலைவேம்பு, இலுப்பை உள்ளிட்ட 1500 மரக்கன்றுகள் நடப்பட்டன. சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையிலும் கோவிலின் நலனுக்காகவும் மரக்கன்றுகள் நடப்பட்டன. மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியை திருப்பட்டினம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் மரக்கன்றுகளை நட்டு துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தனியார் துறைமுக பொறுப்பாளர்கள் பொய்யாத மூர்த்தி ஐயனார் கோயில் அறங்காவல் வாரியத்தின் தலைவர் ராஜேந்திரன், செயலாளர் மாதவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கான ஒதுக்கப்படும் சிறப்பு கூறு நிதியில் 35% மட்டுமே புதுச்சேரி அரசு செலவு செய்துள்ளதாக குற்றம் சாட்டி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்கள் கூட்டமைப்பு சார்பில் காரைக்காலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 35% மட்டுமே புதுச்சேரி அரசு செலவு செய்துள்ளதாகவும் மீதமுள்ள 65% நிதியை 3 மாத காலத்திற்குள் செலவு செய்ய முடியுமா எனவும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி அரசுக்கு எதிராகவும் ஆதி திராவிடர் நலத்துறைக்கு எதிராகவும் கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்காலை அடுத்துள்ள கீழகாசாக்குடி பகுதியில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஆதிபுரீஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயில் சோழர் காலத்தில் கட்டப்பட்டதாக கோயிலின் தல வரலாறும் அங்குள்ள கல்வெட்டும் கூறுகிறது. இந்த கோயிலும் கோயிலின் நிலங்களும் தங்களுக்கு சொந்தமானது என்றும் தங்களது முன்னோரால் இந்த கோவிலுக்கு இடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறி சிலர் கடந்த 2004ஆம் ஆண்டு காரைக்கால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை விசாரித்த காரைக்கால் நீதிமன்றம் 2007ஆம் ஆண்டு தீர்ப்பை வழங்கியது. போதிய ஆதாரங்கள் ஏதும் இல்லாததால் ஆதிபுரீஸ்வரர் கோயிலும் அதன் நிலங்களும் கோயிலுக்கே சொந்தம் என்று காரைக்கால் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்பினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளனர். இந்நிலையில் கோயிலுக்கு பின்புறம் உள்ள சுமார் 50 கோடி மதிப்பிலான இடத்தை விற்க முயன்றதைக் கண்டு அப்பகுதி மக்கள் தொடர்ந்த வழக்கில் காரைக்கால் சார்பு நீதிமன்றம் எதிர்த்தரப்பினரிடம் எந்தவித ஆதாரங்களும் இல்லாத நிலையில் கோவில் தரப்பில் கல்வெட்டுக்கள் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு 50 கோடி மதிப்பிலான இடம் கோவிலுக்கே சொந்தம் என தீர்ப்பளித்துள்ளது. இதனை வரவேற்கும் வகையில் அப்பகுதி மக்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். மேலும் உள்ள சொத்துக்களையும் மீட்க முயற்சித்து வருவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் இணை பொதுச் செயலாளர் குணசேகரன் என்கிற வீரமணியின் 18ஆம் ஆண்டு சபரிமலை புனித யாத்திரையை முன்னிட்டு தவளக்குப்பத்தில் உள்ள அவரது இல்லத்தில் ஐயப்ப பூஜை நடைபெற்றது. சபரிமலையில் உள்ளது போல் 18 படிகள் அமைக்கப்பட்டு அதன் மேல் ஐயப்பன், விநாயகர், முருகன் விக்கிரகங்கள் வண்ண மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பின்பு நடைபெற்ற ஐயப்ப பக்தர்களின் பஜனை பாடல்கள் மற்றும் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு படி பூஜையை சபரிமலையிலிருந்து பார்ப்பது போல இருந்ததாக கலந்து கொண்ட பக்தர்கள் பக்தி பரவசம் அடைந்து சுவாமியே சரணமையப்பா என சரண கோஷமிட்டனர். நிறைவாக மகா தீபாராதனைக்கு பின் ஹரிவராசனம் பாடல் பாடப்பட்டு கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கொரோனாவின் அடுத்த வேரியன்ட் பரவி வரும் சூழலில் தமிழ்நாட்டில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தியுள்ளார். கேரளாவில் நேற்று 280 பேருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. அவர்களிடமும் புதிய வகை கொரோனா தொற்று தொடர்பாக கேட்டபோது அதே போன்ற பதிலையே கூறினார்கள். தமிழ்நாட்டில் தொடர்ந்து கொரோனா தொற்று பரவல் தொடர்பாக கண்காணித்து வருகிறோம். காய்ச்சல் அதிகமாக உள்ள இடங்களில் RT-PCR சோதனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடந்த சில மாதங்களாக கொரோனா பாதிப்பு ஒற்றை இலக்கத்திலேயே உள்ளது. கொரோனா பரிசோதனை செய்யப்பட்ட மாதிரிகளை பகுப்பாய்வு செய்து எந்த மாதிரியான வேரியன்ட் என்பதை கண்டறிவோம். கொரோனா பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் 3000 இடங்களில் 8வது மருத்துவ முகாம்கள் நடைபெற்று வருகிறது. கடந்த 7 வாரங்களில் இதுவரை 16,516 மருத்துவ முகாம்கள் நடைபெற்றுள்ளது. அனைத்து முகாம்களிலும் 9 மாதம் முதல்
15 வயது வரை உள்ள சிறார்களுக்கு ரூபெல்லா தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. மருத்துவ முகாம்கள் மூலம் இதுவரை 7.83 லட்சம் பேர் பயனடைந்துள்ளனர் என தெரிவித்துள்ளனர். ஹமாஸ் படையினரிடம் இருந்து தப்பி வந்த 3 இஸ்ரேலிய பிணை கைதிகளை பயங்கரவாதிகள் என்று தவறாக கருதி சுட்டு கொலை செய்ததை அந்நாட்டு ராணுவம் ஒப்புக்கொண்டு உள்ளது. பாலஸ்தீனின் ஹமாஸ் படையினருக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே தொடர்ந்து போர் நடந்து வருகிறது. இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்திய ஹமாஸ் அந்நாட்டு எல்லைக்குள் புகுந்து இஸ்ரேலை சேர்ந்தவர்களை பிணை கைதிகளாக பிடித்து வந்தது. இந்த போரில் பல ஆயிரக்கணக்கான குழந்தைகள், பெண்கள், முதியோர்கள் என தொடர்ந்து கொல்லப்பட்டு வருகிறார்கள். காசாவின் அகதிகள் முகாம், மருத்துவமனை, பள்ளிகள் என அடைக்கலம் புகுந்தவர்கள், காயமடைந்தவர்கள், நோயாளிகளையும் இஸ்ரேல் விட்டு வைக்கவில்லை. 10வது ப்ரோ கபடி லீக் தொடர் கடந்த 2ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த தொடரில் பெங்கால் வாரியர்ஸ், பெங்களூரு புல்ஸ், தபாங் டெல்லி, குஜராத் ஜெயண்ட்ஸ், ஹரியானா ஸ்டீலர்ஸ், ஜெய்ப்பூர் பிங்க் பாந்தர்ஸ், பாட்னா பைரேட்ஸ், புனேரி வால்டன், தமிழ் தலைவாஸ், தெலுங்கு டைட்டன்ஸ், யூ மும்பா மற்றும் ஊபி யோதாஸ் ஆகிய 12 அணிகள் விளையாடுகின்றன. இந்நிலையில் இந்த தொடரில் 2 லீக் ஆட்டங்கள் நடைபெறுகின்றன. இதில் இரவு 8 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் புனேரி வால்டன், பெங்கால் வாரியர்ஸ் அணிகள் மோதுகின்றன. இதையடுத்து இரவு 9 மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் தெலுங்கு டைட்டன்ஸ், தபாங் டெல்லி அணிகள் மோதுகின்றன. இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.